தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். விஷ்ணு சகஸ்ர நாமத்தை உலகம் முழுவதும் இலவசமாக மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியை விஸ்வாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது. விஷ்ணு சகஸ்ர நாமம் என்பது விஷ்ணுவின் 1000 பெயர்கள் என்று பொருள். முக்கியமாக பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்க்கவும், மன அழுத்தம், கோபமடைதல், உறவுமுறை சிக்கல்களுக்கு பக்திபூர்வமான தீர்வுகளோடு சகஸ்ர நாமத்தை இணைத்து பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான வழிமுறைகளை செய்து வருகின்றனர். இதற்காக நடத்தும் 3 பயிற்சி வகுப்புகளில் உலகம் முழுவதும் 1.80 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த பயிற்சியில் சாதி, மதமென எந்தவித பேதமும் இன்றி உலக மக்கள் அனைவரும் இலவசமாக பங்கேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வாஸ் இன்ஸ்டிடியூட் மூலமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உலகெங்கிலும், இந்த உலகத்தோட மூலை முடுக்குகள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இலவசமாக மக்களிடத்தில் சேர்ப்பிக்கின்ற மகத்தான பணியை விஸ்வாஸ் இன்ஸ்டிடியூட் செய்து வருகிறது. இதில் மெயினாக எங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிற, இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த சின்ன குழந்தைகள், இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், இவங்க தான். இதை மெயினாக நாங்கள் டார்கெட் பண்ணி அடுத்த இந்த பாரத தேசம் விஸ்வகுரு ஆவதற்கும், நல்லபடியான பிரஜைகள் எல்லாம் நல்லபடியாக உலகெங்கும் நல்லபடியாக வரத்துக்காக மெயின் இன்டென்ஷனோட இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லித்தரோம். மெயினாக இன்றைய இளைஞர்கள் ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ், ஆங்கர் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இப்படி பல பிரச்சனைகளில் சிக்கிண்டு தவிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பக்தி பூர்வமான தீர்வு மட்டும் அல்லாது, இதிகாசங்கள், புராணங்களோட இந்த சகஸ்ரநாமத்தை கனெக்ட் பண்ணி அறிவுபூர்வமாக லாஜிக்கல் அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மூலமாக அர்த்தங்களை சொல்லி அதற்கு உண்டான நிரந்தர தீர்வு காண்பதற்காக நாங்கள் இங்கே ஆராய்ச்சியும் வழிமுறையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அருமையான தீர்வு இருக்குது. அதை ஒவ்வொரு ஜனங்க கிட்டையும் இந்த பி கோர்ஸ்னு ஒன்று, சி கோர்ஸ்னு ஒன்று, ஏ கோர்ஸில் ஃபஸ்ட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி கொடுத்துருவோம். பி கோர்ஸில் இந்த வாழ்வியல், உளவியல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு அதில் இருக்குன்னு அர்த்தத்தை சொல்லி கொடுப்போம். சி கோர்ஸில் சகஸ்ரநாமமும் அறிவியலும் அப்படின்ற கோர்ஸை எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 1,80,000 மக்கள் உலகெங்கிலும் ஏ, பி, சி கோர்ஸ் படித்து பயனுற்றிருக்கிறார்கள். இந்த சப்தாகம், இந்த 7 நாளில் என்ன பண்ணுறோன்னா, இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் அகண்டமாக இடைவிடாமல் பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது, பெரிய பெரிய சபாஸ்லாம் ஃபுல்லாக ஃபில்டு வித் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், வளரும் கலைஞர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு கண்டினியூவஸாக காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அந்த வளரும் கலைஞர்களை ஆதரிக்கும் விதமாக அந்த ஸ்லாட்டை முன்னாடியே நோட் பண்ணிட்டு 6 to 7 இப்படி கீழே அது நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அவங்க அழகாக பர்ஃபார்ம் பண்ண பாக்கி எல்லாரும் எல்லா சபாவிலையும் ஆளுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறது, இங்கே பர்ஃபார்ம் பண்ணால் பெருமாளுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறது, அதை ஒரு முக்கியமான நோக்கமாக வச்சு இது வரைக்கும் 200-300 இளம் கலைஞர்கள், குட்டி குட்டி குழந்தைங்க, இவங்கெல்லாம் சிறப்பாக மார்கழி மகோத்சவத்தை இந்த கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபத்தில் நடத்தின்னு இருக்காங்க. அதுவும் பெருமாளுக்கு செய்யப்படுகிற சேவைதான். இது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது குழந்தைகளுக்கு சகஸ்ரநாம பக்தியோடு சேர்ந்து அறிவும் வளர வேண்டும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது மாதிரி ஒரு செமினார் இங்கே நடத்துகிறோம். அவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. அதில் சயின்ஸ் இன் சஹஸ்ரநாமா, சைக்காலஜி இன் சஹஸ்ரநாமா, இப்படி 33 டாபிக் கொடுத்துருக்கோம்.
சகஸ்ரநாமமும் வாழ்வியலும், சகஸ்ரநாமமும் உளவியலும், உளவியல் சிக்கலுக்கு சகஸ்ரநாமம் என்ன தீர்வு சொல்லுது. இப்படி இவங்க பேப்பர் பிரசன்டேஷன் இங்க பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்க. கிட்டத்தட்ட 50 பள்ளிக்கூடங்கள்லேருந்து வந்து 130 140 குழந்தைங்க வந்திருக்காங்க. இதில் பெஸ்ட் பேப்பர்ஸை செலக்ட் பண்ணி, எல்லாமே பெஸ்ட் பேப்பர்ஸ் தான், இறைவன் புகழ் பாடுகின்ற எல்லா பேப்பருமே பெஸ்ட் பேப்பர்ஸ் தான். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற சிந்தனை ஆற்றலை, சிந்தனை ஊற்றை வெளியில கொண்டு வரத்துக்கு நாங்கள் அனைத்து விதமான முயற்சியும் எடுத்து கொண்டிருக்கிறோம். பக்தியும் அறிவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும். இதுதான் சஹஸ்ரநாமத்தோட நோக்கம். அடுத்தது குழந்தைங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ராமாயணம், மகாபாரதம், சஹஸ்ரநாமம் அந்த ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனை எல்லாம் கூட்டின்னு வந்து அழைச்சின்னு வந்து இங்கே வந்து குவிஸ் நடத்துகிறோம். இப்படி குழந்தைகளுக்காக செமினார்ஸ், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் செமினார், குவிஸ்ஸு அண்டு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் இது பயன் வரும். நாங்கள் சஹஸ்ரநாம பாக்ய சக்கரம், சுதர்சன சக்கரம், அது மாதிரி ஒன்று ஒரு இனோவேட்டிவாக ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு இல்லாமல் அந்த பெரிய ஸ்க்ரீனில் சுதர்சன சக்கரம் ஓடிண்டே இருக்கும். அவங்க ஒரு பட்டன் அழுத்துவாங்க பெருமாளை நினச்சிண்டு. சகஸ்ரநாமாவோட 1000 நாமாவளி, அதோட அர்த்தம், அது விஷ்ணு கிவ்ஸ் யூ மெசேஜ். அந்த பிரச்சனைக்கு பெருமாள் என்ன பதில் சொல்றார் உங்களுக்கு அப்படின்னு அந்த அந்த சுவிட்சை அழுத்தின உடனே அந்த சுதர்சன சக்கரம் சுத்திட்டு ஒரு 30 வினாடிகள் சுத்திட்டு 40 வினாடிகள் சுத்திட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும். அங்க பாயிண்ட் போட்டிருக்கோம். எந்த பாயிண்ட்ல வந்து நிற்கிறதோ அந்த நாமாவளி அங்க ஃபிளாஷ் ஆகும். அதோட அர்த்தம், அதோட மெசேஜ் ஃபார் யூ ஃப்ரம் மகாவிஷ்ணு அப்படின்னு அங்க ஃபிளாஷ் ஆகும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மனிதர்கள் பதில் சொன்னால் என்ன, அதுல காமம் குரோதங்கள் கலந்திருக்கலாம், தெரியாது. இது ஸ்ரீதர் சாருக்கு உருவான இது. அது ரேண்டமா அது போயிட்டு அங்க நிற்கும். அதுதான் உங்களுக்கு அன்றைய மாதத்திற்கு, அன்றைய பிரச்சனைக்கு பெருமாள் கொடுக்கக்கூடிய பதில். இதுக்கு பேரு சுதர்சன பாக்ய சக்கரம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா அதை பகவான் கிட்ட இருந்தே வந்த மெசேஜா அதை எடுத்துண்டு அதை போயிருக்காங்க. இது ஒரு இன்னோவேட்டிவா இந்த வருஷம் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி எங்களுடைய ஒரே நோக்கம், லோகா சமஸ்தா சுகினோ பவன். இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும். குழந்தைகளுக்கு இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு, மரம் செடி கொடிகள் இதை பற்றிலாம் சகஸ்ரநாமம் என்ன சொல்றது அப்படின்னு அதையும் நாங்க இயற்கை சார்ந்த விழிப்புணர்வும் இது மூலமா கொடுக்கிறோம். எக்கோ சிஸ்டம் சொல்லித்தரோம். இப்படி அனைத்து விதமான நல்ல விஷயங்களை, உலகத்தில் இருக்கிற பல்வேறு நல்ல விஷயங்களை ஒன்றாக ஒன்றிணைத்து சஹஸ்ரநாமம் மூலமா ஜனங்களுக்கு சொல்லி தருகிற மகத்தான பெரும் பணியை விஸ்வாஸ் ஸ்ரீதர்ஜி அவர்கள் மூலமாக நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் அவர்களின் பேர் அன்புடன் ஆதரவுடன் இங்கே உலகத்துக்கெல்லாம் பரப்பின்றிருக்கும். நமஸ்காரம், நன்றி. இது 21 டிசம்பர்ல இருந்து 7 நாட்கள். அங்க 7வது நாள் மிகவும் முத்தாய்ப்பாக பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடக்கும். என்ன விசேஷம்னா, பக்தர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கல்யாண டைம்ல, நம்ம நார்மல் மேரேஜஸ் அப்போ என்ன மந்திரங்கள் படிக்கப்படுகின்றன, அதுக்கு வாஸ்தவமான என்ன அர்த்தம், ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகவும் விமர்சையாக அர்த்தத்தோட அந்த கல்யாண உற்சவ நிகழ்வு 7வது நாள் நடக்கிறது. 7 நாட்கள் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு விஸ்வாஸ் சப்தாகம் அப்படின்னு பேர். வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லித்தர ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும். இலவச பயிற்சி பள்ளி, எல்லாருக்கும் இலவசமா சொல்லித்தரோம்.
குவாலிட்டியாக சொல்லித்தரோம். 21 days கோர்ஸ் அது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுண்டு எக்ஸலண்ட் டீச்சிங் மெத்தடாலஜியோட ஏனோ தானோன்னு இல்லாமல் ப்ரொஃபஷனல் ராமபத்ரன்ஜி, சிவராமன்ஜி, சேகர் சார் இப்படி ப்ரொஃபஷனல்ஸில் வச்சுண்டு கரெக்டாக எங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கும் மேலான ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க. வேறு வேறு பாஷையில் உங்களுக்கு குஜராத்தியில் சொல்லித்தருவோம், தமிழில் சொல்லித்தருவோம், ஆங்கிலத்தில் வேணும்னா ஆங்கிலத்தில் சொல்லித்தருவோம், ஆல் லாங்குவேஜ் எல்லா மொழிகளிலும் சொல்லித்தருவோம். கண்டிப்பாக எல்லா குடும்பமும்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, அணிலேருந்து ஆரம்பித்து ஈக்கள், என்ன எறும்பு, பசு, பக்ஷி எல்லா குடும்பமாக நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணுன்றது தான் வசுதைவ குடும்பகமோட கான்செப்ட். அது இவர் விளக்குவார். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. சுதர்சன சக்கரம் இப்போதைக்கு இங்கே அவைலபிள். மெல்ல மெல்ல ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி வீட்டில் உட்காந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி டச் பண்ணால் போகிறோம். என்ன அது அப்படியே சுத்திண்டு ஒரு இடத்துல நிற்கும். அதுதான் அவங்க மனசில் ஓடின்னு இருக்கிற ஒரு இடத்துல நிற்கும். நின்ன உடனே அந்த 1000 நாமா நேம்ஸ் பகவானுக்கு. என்ன இப்போ ஒரு வேலைக்கு போகிறார் ஒருத்தர், என்ன அவருக்கு அந்த வேலையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கணும். அப்படி போடுவார். அவருக்கு சப்போஸ் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு நாமாவளி வந்தால் அந்த பிரச்சனைக்கு, என்ன அந்த மனநிலைக்கு அந்த நேரத்தில் கொடுக்குற மெசேஜ் தான் விஸ்வகர்மா. ரேண்டமா யாரும் சொல்லிலாம் இல்லை, ரேண்டமா விஸ்வகர்மா. உலகத்தில் செயல்பாடையே முக்கியமாக கொண்டவன் அப்படின்னு. அப்போ அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ பண்ணக்கூடிய செயலை என்ன சிறப்பாக கவனத்தோட செஞ்சா உனக்கு வெற்றி அப்படின்னு அதில் மெசேஜ் வரும். ரொம்ப அருமையான ப்ராஜெக்ட். சுதர்சன பாக்ய சக்ரான்னு பேர். அதில் வரும் மெசேஜ் ஃபார் யூ ஃப்ரம் மகாவிஷ்ணு அப்படின்னு வரும். ஒரு கலைவாணி இவங்க அதுக்கு பின்னாடி நிறைய விஜய் அப்படின்றவங்க நிறைய உழைச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஆப் அது. அந்த சுதர்சன பாக்ய சக்கரான்னு பேர். ஸோ அதுதான் சீக்கிரமாகவே உங்கள் வாய் முகூர்த்தத்தில் அது ஆப்பாகவே வந்துடும். நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நிறைய ஆடியன்ஸ் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு சந்தோஷமாக அண்ட் மிஷன் ஒரு 30 years பண்ணிருக்கோம். விஸ்வாஸ் காலத்தில் 16 years back, குழந்தைகளுக்கு concentrating 21 years back. Recent 16 years we have been concentrating more on schools, Madalin, Mudil, Madhavan, Namagal too. அப்புறம் COVID has given a big boost, at least for Biswas, at least for Sanatana Dharma. COVID ஒரு ஹெல்ப், ஒரு காஷன் மாதிரி we have taken full advantages for a good cause. Main Biswas, only 2 minutes intro, அப்புறம் அவெல்லாம் பேசுவோம். டு ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட். விஸ்வாஸ் ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் NGO mission in taking சகஸ்ரநாமம் டு தி என்டையர் வேர்ல்டு. அதுக்காக நாங்கள் ரீசெண்டாக என்ன முயற்சி பண்ணியிருக்கோம்னா, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு சத்சங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் வி ட்ராவல் வித் அவரோட சேர்ந்து பண்ணுறோம். சத்சங் பண்ணி விட்டுல, இல்லை சொல்லிக் கொடுத்து விடலை, சொல்லிக் கொடுத்துட்டு சத்சங் பண்ணிட்டு அந்த சத்சங் கூட இருக்கும். தட் இஸ் ஒன். அண்ட் இதை பற்றி டீட்டெயில் நிறைய ப்ரீஃபாக சொல்லுவாள். பிகாஸ் ஏன் சகஸ்ரநாமம் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி தினகர் டாக்டர் நாராயணன் இருக்கும்போது நான் பேசப்படாது, ஏன்னா என்னோட விஷயம் அவருக்கு ஜாஸ்தி தெரியும். கரெக்ட் தானே சார்? ஸோ என்னோட விஷயம் ஜாஸ்தி தெரியும் சகஸ்ரநாமம் பற்றி. பட் ஸ்டில் இங்கே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பக்தி, மோட்சம் அதெல்லாம் இருக்குது, அது இன்பில்ட். பட் இது சயின்ஸ் அண்ட் சகஸ்ரநாமம். எஸ்பெஷலி சர்மாஜி, ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்லா பேசுவார். இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது வாழ்க்கைக்கு ஒரு கூட இருக்கணும். பிறந்ததுனே அப்படின்பா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுவும் சர்மாஜி எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். அது 45 ஸ்லோகா புத் பவர். ஒரு குழந்தை கர்ப்பிணி அதுலேருந்து இருந்தாலே, இன்ஃபேக்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 24 ஸ்டாண்டிங் லேபர் ஆல் ஓடின்னு இருக்குது. அதுவும் உலகத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிருந்து கூட இருக்க ஒரே ஒரு சயின்ஸ் மந்திரம் இது ஒன்று தான். அந்த குழந்தைகள் பருவத்தில் அப்போ எதுக்காக சொன்ன காதலை கேட்கணும்பா, நார்மல் டெலிவரி. பட் அந்த குழந்தைய பற்றி கவலைப்பட வேண்டாம். கரெக்ட் தானே சார் சர்மாஜி? தென் கூட இருக்கும் குழந்தைகள்
ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஸ்டேஜில் அதான் சர்வ ரோக நிவாரணி, எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, ப்ராஸ்பரிட்டியாக, வெல்த்து, ஹெல்த்து எல்லாத்துக்கும். அதனால தான் சில பேர் டேப்லெட் சொல்லுவா, இவன் துஷ்யந்தின் என்கிட்ட சொல்லும்போது ஒரு 1000 mg டேப்லெட்பா, இது 3 தடவை ஒரு நாளைக்கு சாப்பிடணும்பா. ஸோ அப்படியேப்பட்ட மந்திரத்தை இந்த விஸ்வாஸ் 24 hours பண்ணிகிட்ருக்கோம் காதில் கேட்கறதுக்கு. பெரிய விஷயம் சப்ஜெக்ட்லாம் நிறைய கொடுத்துருப்போம் ரிப்போர்ட்டில். சயின்ஸின் சகஸ்ரநாமம் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். குழந்தைகளுக்கு மடலியன் மொழியில் மாதவனி நாமங்கள், அவளுக்கு அந்த வயசில் கேரியர் தான் வேணும் குழந்தைகளுக்கு. அவள் நினச்சி போய் டாக்டர் எப்படி ஆகணுன்ட்டு. ஸோ இதை படித்தா அவள் வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கே நல்லது. எவ்ரி ஸ்டேஜ் இட் கம்ஸ் தி எண்டிங் இஸ் வித் சனாதன தர்மா. அதனால தான் நாங்கள் நிறைய பேசும்போது கூட இந்த ஒரே அதுவும் சாஸ்திரநாமத்தில் இருக்குது, கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமும் மதா அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் சாருடைய சப்ஜெக்ட், நான் போகல. அப்படியாப்பட்ட மந்திரத்தை உலகம் ஃப்ரீயாக எடுத்து போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருமாள் கொடுத்துருக்கார். அதை தான் எடுத்துன்னு போகிறோம். இந்த கிரேட் இட் இஸ் க்ரோயிங் லைக் எனி திங். அது 3 காரணம். இன்னும் பெருமாளோட அனுகிரகம், பவர் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமம், டெடிகேஷன். இன்றைக்கி ஒரு 1.5 லட்சம் மக்கள் இருக்கான த்ரூ அவுட் தி வேர்ல்ட். தே ஆர் ரெடி டு டேக் என்ன ஹெல்ப் பண்ணாலும். இப்போ சத்தங்க மாதிரி பண்ணிவிட்டும் 72 நாடுகளில் 1.5 லட்சம் மக்கள் சொல்லிட்டு இருக்கா. அண்ட் டெடிகேஷன் டிஃப்ரெண்ட் திங். அப்போ பார்த்தோன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சத்தங்க இருக்குது. ஒன்றும் பேட்ச் சத்தங், அதில் ஒரே இப்போ நான் இருந்தேன்னா ஐ வில் பி கனெக்டட் டு கனடா, ஆஸ்திரேலியா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பா. வி ஹவ் கிரியேட்டட் யூனிட்டி பேரியர்ஸ். செகண்ட், இந்த லொக்கேஷன். நான் இப்போ சென்னையில் இருக்கேன்னா டி நகரில், எங்கள் குரூப் டி நகர்லேயே ஒரு 1000 பேர் இருப்பா. வி ஆர் கனெக்டிங் தட் இஸ் ஒன் திங். அண்ட் சத்தங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஈஸியாக பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தோன்னா 3500 சத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் லேட்டஸ்ட் டெவலப் பண்ணாங்கன்னா அந்த வருஷம், அதுவும் நான் ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அப்புறம் எலிவிட்டு சர்மாஜி ராமன் சார், வசுதேவ குடும்பகம். ஒரு ஃபேமிலியும் ஒரு சத்தங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் இன்னும் நம்மளோட பேட்டர்ன் கிருஷ்ணா சுரேஷ் முரளி சார். அதை ஐ டு மென்ஷன் தட். ஏன்னா அவரும் 25 வருஷமாக கூடவே இருக்கார் சனாதன தர்மத்துக்காக. ஸோ அதனால் ஆரம்பித்து தான் இந்த 21ஆம் லான்ச் பண்ணினோம். ஐ திங்க் பாரத் பேப்பரோட போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்போட கவர் பண்ணிடலாம். சனாதன தர்மத்துக்கு பண்ணக்கூடிய ஒரே கடமை வீடுதோறும் சத்தங். ஒரு வீட்லேயும் இருக்கவா காதலை கேட்கணும். ஏன்னா அதுவும் அவர் சப்ஜெக்ட். காதலை கேட்டாலே புண்ணியம் உண்டு, காதலை கேட்க வைக்கிறவாளுக்கு புண்ணியம் உண்டு. நீங்கள்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கும் அந்த தர்மம் உண்டு. புண்ணியம்னா தர்மம் தான். இப்போ நமக்கு புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவது. ஸோ அப்படியே பண்ணது இப்போ ஆரம்பிச்சது தான். தட் இஸ் கால் இந்த 21st லான்ச் பண்ணி நாளைக்கு பெருமாளை கல்யாணத்தை பண்ணி பெருமாள் அனுகிரகம் பெற்றிருக்கிறோம். தட் இஸ் ஈவினிங் 6 to 6:15 அந்தந்த ஊர் டைம். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அந்த டேத்தில் ஒரு 15 நிமிஷம் விஸ்வம் டு வனமாலி அவள் ஃபேமிலியோட, அவள் ரிலேட்டிவோட ஆன்லைனில் ஆஃப்லைன் சொல்லுவாள். ஸோ தட் ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிடைக்கும். ஸோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோம். ப்ரெஸ் ரிப்போர்ட் உங்களுக்குலாம் உங்கள் சப்போர்ட்டோட we have to go a long way. மற்ற ஸ்பீக்கர்லாம் இருக்கா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி வசுதைவ குடும்பகம்ங்கிறது ஒரு சாஸ்வதமான சத்தியம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு தெய்வீக முயற்சியை இந்த விஸ்வாஸ் இப்பொழுது இந்த சப்தாகத்தில் லான்ச் பண்ணியிருக்கோம். 21 டிசம்பர் லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு அந்தந்த உள்ளூர் நேரப்படி, ஆஸ்திரேலியாவில் இருந்தால் அந்த உள்ளூர் படி, இந்தியாவில் இருந்தால் இந்தியாவோட உள்ளூர் நேரப்படி குடும்பங்கள், இப்போ நம்ம தனித்தனியாக இங்கே வந்து பண்ணுறோம், நம்ம குடும்பங்கள் ஒன்றாக கூடி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை 15 நிமிடங்கள் செய்வது. இதன் மூலம் என்னன்னாக்கா, உலகம் முழுவதும் இடைவிடாத பக்தி அலை, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது நமக்கு. பல்வேறு நாடுகள், அந்த பல்வேறு டைம் ஜோன், நேர மண்டலங்கள் இப்படி இருந்தாலும் கூட வீடுகளிலே இருந்தபடியே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒன்றாக நாம ஜபம் செய்யும் பொழுது அந்த தெய்வீக அதிர்வுகள் எல்லா எல்லைகளையும் தாண்டி அமைதி, ஒற்றுமை, சமநிலை, ஹெல்த், ஆரோக்கியம், இது எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. புனித செயலிலே ஒவ்வொரு இல்லமும் ஒரு கோவிலாக மாறுகின்றது. ஒவ்வொரு குடும்பமும் உலகளாவிய பக்தி மாலையின் ஒரு புனித மலராக இணைகின்றது.
இந்த பாராயணம் எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொரு குடும்பமும் தங்களது ஃபேமிலி வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்ப வாட்ஸ்அப் குழுவிலே குரூப் வீடியோ கால் அதை ப்ரெஸ் பண்ணினா எல்லாரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. அது என்ன பண்ணுறோம், 6 மணினாக்க 5:58க்கு அந்த கால் கொடுக்குறோம். அந்த வீட்டுக்கு அக்கவர் யார் விஸ்வாசில் இணைந்தவரோ அவர் கொடுப்பார். 2 நிமிடங்கள் முன்னதாக மாலை 5:58 மணிக்கு குழு வீடியோ அழைப்பு தொடங்கப்படும். எல்லோரும் அது எதுக்குன்னா டு கெட் ஸ்டார்டட், ஒரு அமைதியாக ஒரு செட்டில் டவுன் ஆகி அந்த 2 மினிட்ஸுங்க. அதுக்கு பிற்பாடு சரியாக 6 மணிக்கு ஸ்டார்டிங் ப்ரேயர், ஆரம்ப பிரார்த்தனையோட இந்த பாராயணம் விஸ்வம் டு வனமாலி, அதை மெயின் ஸ்தோத்திரம் மாத்திரம் விஸ்வம் முதல் வனமாலி வரை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அமைதியாகவும் ஒன்றுபட்ட மனநிலை கான்சென்ட்ரேட்டடாக பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு 5 நிமிடங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியான குடும்ப செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். மொத்தம் இது 20 நிமிஷம்தான். அதுக்கு பிற்பாடு 6:20 மணிக்கு 6 மணி 20 நிமிடத்துக்கு மீண்டும் அந்த முடியக்கூடிய பிரார்த்தனை சொல்லி பகவானை நினைத்து அவருக்கு நன்றி உணர்வோடு பிரார்த்தனை செய்து அந்த அழைப்பு கால் நிறைவு செய்யப்படும். இப்போ இதில் குடும்பத்துக்கு அக்காங்க எல்லாரும் கூப்பிட்டா வந்துடுவாங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். எல்லாரும் வந்துடுவாங்களா அப்படின்னா, எல்லாருக்கும் முதல்ல தெரியுமா விஷ்ணு சகஸ்ரநாமம்னா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரான ஒருத்தர் பாடும் பொழுது மற்றவங்க அதை காது கொடுத்து கேட்டாலே அவ்வளவு பயன் அப்படின்னு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கேட்டாலும் புண்ணியம். அது தவிர எல்லாரும் அந்த காலில் வருவாங்களா சார் அப்படின்னு கேட்டால் மாணிக்கவாசகர் சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு. யாருக்கு அந்த உத்வேகம் அப்போ வருதோ கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பு ஊற கல்லும் தேயும். இன்றைக்கி 2 பேர் வருவாங்க, ஓ இந்த கால் வந்திருக்கா, நேற்றுக்கு நம்ம போலையே அப்படின்னு இன்னும் 2 பேர் வருவாங்க. இப்படி தான் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்க்குறோம். யாருக்கு பகவானுடைய நாமங்களை பாட இறைவனுடைய அருளும் அதை செய்கிறவங்களுக்கு நேரமும் மனநிலையும் இருக்கோ அவர்கள் அந்த அழைப்புகளை ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இணைய முடியாதவர்கள் மென்மையாக ஒரு சாஃப்டாக ஜென்ட்டுగా அதை அந்த காலை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது அனைவருக்கும் திறந்த அழைப்பு. விஸ்வாசிகள் இருக்கிறவங்க தான் இது பண்ணணும்னு இல்லை, விஸ்வாசிகள் இல்லாத குடும்பங்கள் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக எல்லா குடும்பங்களும் இணைந்து பாராயணம் செய்யும் பொழுது ஆழ்ந்த தெய்வீக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும்பொழுது அது எல்லா விதமான நலன்களை நமது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல இந்த உலகம் முழுவதுமே அது கொண்டு சேர்க்கும். சார் சொன்னா போல் குடும்பம் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் அனைத்து லிவிங் பீயிங், ஆல் லிவிங் பீயிங், அனைத்து ஜீவராசிகள். அந்த அனைத்து ஜீவராசிகளின் நலனுக்காக பகவானின் அருளை வேண்டி இந்த வசுதைவ குடும்பகம் என்கின்ற குடும்ப கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகின்றது. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை இந்த முறை அதே போல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் சொல்லி முத்தாய்ப்பாக இந்த 21 டிசம்பர் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போவே 5000 குடும்பங்கள் சேர்ந்தெடுத்து 1,00,000 குடும்பங்களை இணைக்கணுங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சு செயல்படுறோம். ஓம் நமோ நாராயணாய. இவா பண்ணுற நல்ல காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யாரும் பண்ணலை. நான் இதை எப்படி சொல்கிறேன்னாக்க, அண்ணா சொன்னார் 72 கண்ட்ரியில் இதை ஃபாலோ பண்ணுறான்னு. அதில் 36 கண்ட்ரி நான் போயிட்டே வந்திருக்கேன், நேராக பார்த்துட்டு வந்திருக்கேன். கடந்த ஒரு 15 நாளில் ஐ வாஸ் இன் 7 countries: Switzerland, Germany, Gulf, டான்சேனியா அண்ட் சிங்கப்பூர். இந்த கடந்த ஒரு 15 நாளில் இவா சத்சங்கத்துக்காக போல, என்னுடைய ஆஃபீஸ் வேலையாக போனேன்.
ஆனால் நான் அலைஞ்சி திரிஞ்ச 36 கண்ட்ரிலையும் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று தான். எங்கேயாவது ஒரு கோவில், எங்கேயாவது ஒரு சத்சங்கம், எங்கேயாவது ஒரு நாமாவளி, எங்கேயாவது ஒரு நல்லவர், எங்கேயாவது ஒரு நல்ல குரு தேடி அலையிறா, கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு சிலருக்கு இந்த குழந்தைகள் மாதிரி 6 வயசில் கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு 60 வயசானாலும் நல்ல குரு கிடைக்க மாட்டேங்கிறா. நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா, எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருந்தா இந்தியாவில் பிறக்க முடியும், தமிழ்நாட்டில் பிறக்க முடியும், இங்கே வந்து நம்ம இந்த சப்தாகத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியும். இது 2 படி இறங்கி மெதுவாக யோசிச்சா புரியும். நம்ம பண்ண பாக்கியம், நமக்கு கிடைச்ச நல்ல அப்பா அம்மா, நல்ல குரு, நல்ல தெய்வம், நம்மளை வழிகாட்டுறதுக்கு டீச்சர்ஸ், இது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இது இந்த குழந்தைகள்லாம் எப்போ புரிஞ்சுக்கும்னா, இப்போது ஸ்கூல் படிச்சுட்டோ, காலேஜ் படிச்சுட்டோ, மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டோ, டாக்டரேட் முடிச்சுட்டோ, போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுட்டு பறந்து போகிறது பாருங்க, அப்போ தான் இந்த குழந்தைகள் இதை பற்றி புரிஞ்சுக்கும். ஆஹா, நம்ம சரியான பாதையில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு they will review themselves. நான் கிட்டத்தட்ட 5 வயசுலேருந்து இந்த சத் சங்கத்தில் இன்வால்வ்டு. அதனால தான் கொஞ்சமாவது நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுறது. பெரியவா ஆசீர்வாதத்தினால நம்ம எத்தனை வயசு வாழறோமோ அத்தனை வயசு வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளால் எல்லா க்ஷணத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும். நம்மளால் இன்னொருத்தருக்கு 1% கூட கெடுதல் வந்துடப்படாதேன்னு ஆசைப்படணும். நம்மளால் இன்னொருத்தருக்கு 1% உதவ முடியுமான்னு ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் பெரியவா ஆசீர்வாதத்தினால நடக்கும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்லோகத்தோடு முடிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீமகாவிஷ்ணுவே நமः. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாகும் ருகுமிதுவந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதா. ஓம் சந்தோஷ். விஸ்வாஸ் அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம சொன்ன மாதிரி வளர்கிறது எப்படின்னா, நம்மளோட பக்தர்கள் அன்பர்கள் இணையறதுல தான். நாங்கள் இதுக்காக முயற்சின்றது எடுக்கிறது வாய் வார்த்தையாக அப்படியே பரவி நம்மளோட சேர்றவங்க தான் நிறையா பேர். வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள்லாம் எங்களுக்கு எடுத்துக்க சொல்கிறீங்களா, அந்த மாதிரி போகிறது தான். பாக்கிபடி எங்களுக்கு நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல, சோஷியல் மீடியாவில் போடுவோம். பட் ஜென்ரலாக நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரியே பார்த்தோம்னா 72 கண்ட்ரிஸ் மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. அந்த அளவுக்கு இந்த 1.8 lakhs ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறது 72 கண்ட்ரீஸில் பரவியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம், நம்ம கிளாஸுக்கு எந்த லெவல் எடுத்தாலும் யூனிவர்சிட்டியோட டைப் பண்ண கிளாஸாக இருந்தாலும் சரி, உள்ள நம்மளே பண்ணாலும் சரி, எல்லாமே இலவசம். இதுக்கு எதுவுமே சார்ஜுங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போது நாங்கள் இந்த சப்தாகத்தை ஒட்டி 19 24 டிசம்பர் வரை காந்திமதி கல்யாண மண்டபத்தில் 35 பேருக்கு நாங்கள் சகஸ்ரநாமம் கேம்ப்பு நடத்தினோம். இது சாதாரணமாக 21 நாள் நம்ம ஆன்லைனில் நடத்துவோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீதம். ஆனால் இப்போ இங்கே 6 நாட்கள்லேயே மொத்தமாக நாங்கள் சகஸ்ரநாமம் கேம்பை ஒரு இன்டென்ஸ் கோச்சிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு சிரமமே தெரியல. அந்த நம்ம சொல்லி கொடுத்ததில் அவங்க இன்பமாக ஆசையாக பங்கேற்று நல்லா கற்றுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 40 பேர் 35-40 பேர் கற்றுட்டாங்க. அது முடித்த உடனே அவங்கெல்லாம் சத்சங்கமாக மாறி அந்தந்த சத்சங்கமாக ஆகிட்டு அதுதான் நம்ம விஸ்வாஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்டு. அவங்க சத்சங்கமாக மாறுறது தான்
இங்கே கிட்டத்தட்ட 200 டீச்சர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 3200 சத்சங்கம் மேலே இருக்குது விஸ்வாஸில். இதில் சத்சங்கமே விதவிதமான சத்சங்கம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்து சேர்றது. ரெண்டாவது இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுல இப்போ சென்னையில் கேம்ப் நடத்தினால எல்லாம் சென்னையில் இருக்காங்க. ஆனால் ஆன்லைன் நடத்தினா நம்ம அந்த மாதிரி பாகுபாடு பிரிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்தந்த ஊரில் இருக்கவங்கள அந்தந்த ஊரில் ஒரு சத்சங் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3200 சத்சங்கம் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து வெளிநாடு சத்சங்கம் இருக்குது, உள்நாடு சத்சங்கம் இருக்குது, கிளாஸ் சத்சங்கம் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக சத்சங்கம் நம்ம பண்ணி அவங்கள வந்து வாரத்துக்கு ஒரு முறை கூடுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு டைம் கொடுத்து அவங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள எது கன்வீனியன்ட்டோ அந்த டைத்தில் வந்து அவங்க சேர்ந்து அவங்க சாண்டிங் பண்ணுறது. இது வந்து நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது நம்ம இந்துக்களுக்கு மாற்றும் என்று இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் irrespective ஆஃப் caste, creed, நீங்கள் எந்த ஜாதி மதம் எந்த நிறம் எதுவுமே இல்லை, முஸ்லீம்ஸ் எதாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கலந்துட்டுருக்காங்க. எல்லா ஊர்லேருந்து வந்து படிக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பாரத தேசத்திலே பார்த்திங்கன்னா ஒரு 500 சத்சங் 500 லொக்கேஷனில் சத்சங்கம் நடக்கிறது. ஸோ இந்த 500 லொக்கேஷனுக்கும் நம்ம வருஷத்தில் ஆனுவல் சத்சங் அப்படின்னு நடத்துகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இங்கே சென்னையில் இங்கே தான் நம்ம ஆரம்பம் இருந்தது, தொடக்கம் சென்னையில் இருந்ததுனால இங்கே முத்தாய்ப்பாக சப்தாகம்னு இப்போ நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து 7 நாட்களும் இது ஒரு ஆனிவர்சரி மாதிரி. இது நாங்கள் வருஷம் பூரா பண்ணுறது. இப்போ மார்கழி மாதம் தொடங்கினது, மார்கழி மாதம் நம்ம இந்த மாதிரி 7 நாட்கள் இங்கே வச்சு பண்ணிட்டுருக்கோம் சப்தாகத்தை. ஸோ இதுக்கு எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த சப்தாகத்துக்கே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, பாரத தேசத்துலேருந்து எல்லா ஊர்லேயும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கு அலோகேட் பண்ணி சஹஸ்ரநாமம் சாண்டிங்க்கு முதல் நாள் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கோம், அப்புறம் கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா, அந்த மாதிரிலாம் நம்ம பிரித்து அந்தந்த ஊர்க்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து சொல்கிறது. இதில் நடுவில் குழந்தைகள் இருந்தால் எல்லோரும் ஒதுக்கி குழந்தைங்களுக்கு முதலிடம் கொடுத்துருவோம். இதுதான் எங்களோட கான்செப்டே. குழந்தைகள் தான் நம்மளுக்கு வளர்கிற இது இப்போது. ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முதல்ல நம்ம இடம் கொடுத்துருவோம். ஸோ சார் ஏன்னா இதில் மழலையின் மொழியில் மாத நாமங்கள் நம்ம பெருசாக சொல்லியிருந்தது. எல்லா பாஷையிலையும் சொல்லணும்னா இங்கிலீஷ் சொல்கிறோம் கேட்ச் அ மிங் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள்லேயே நம்ம இது பண்ணுறது. இது வந்து நம்ம நடத்தினது வந்து நிறையா கவர்னர்ஸ்லாம் நம்மளுக்கு பாராட்டுதல் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஸ்ரீ ஆர்.என். ரவி வந்திருக்கார், அப்புறம் தெலுங்கானா கவர்னர் வந்திருக்கார். இப்போது வந்து நம்ம புக்கில் வந்து கவர்னர் ஆஃப் கர்நாடகா ஃபார்வர்ட் கொடுத்துருக்கார், ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார், ஒரு இது கொடுத்துருக்கார் அவர். அந்த மாதிரி நம்மளோட கவர்னர்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லா ஆச்சாரியர்கள் எல்லா இதுலேருந்தும் அவங்க வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். விஸ்வாஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். மழலையன் மொழியில் மாதவனின் நாமங்கள், அதில் இந்த சின்ன பசங்க எல்லாமே விஸ்வாஸோட கனெக்ட் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். நலம் தரும் நாராயணனின் நாமங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் சேன் பண்ணுறதுக்கு, மனம் மாற்றம் தரும் மதுசூதனின் நாமங்கள்னு ஜெயிலில் சேன் பண்ணுறோம். ஜெயிலில் சேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் சேன் பண்ணிவிட்டு வரும்போது அவங்களுக்கு சார் இது எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குன்னா அவங்களுக்கு புக்கு கொடுத்து வி ஹவ் ட்ரெயின் தேம் அண்ட் தே ஸ்டார்டட் டு அப்படியே சேன் பண்ணுறாங்க. எங்களோட டோன் எப்படியோ அந்த இதில் சேன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் தே பீன் ட்ரெயின்ட். அதுதான் ஹால்மார்க் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் விஸ்வாஸ். இந்த இப்போ நித்தியம் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு யார் எயில்மெண்ட் எங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா அந்த எயில்மெண்ட் வந்து அவங்க ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். அந்த சங்கல்பத்துக்கு அவங்க தே நீட் நாட் பார்ட்டிசிபேட், ஒரு மெசேஜ் ஒண்டி கொடுத்தா போகிறோம். வி ஆர் டூயிங் இட் ஃபார் 24 hours. அதே மாதிரி கங்கை கரையில் கோவிந்தனின் நாமங்கள், கோசாலையில் கோபாலனின் நாமங்கள்னு, தீஸ் ஆர் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் நேம். தட் இட் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் அவர் ப்ராஜெக்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வசுதெய்வ குடும்பமும் இந்த 6 to 6:15 சாண்டிங்கில் 11 டைம்ஸ் ஓம் நமோ நாராயணா சொல்கிறோம். அந்த 11 டைம்ஸ் ஓம் நமோ நாராயணா அஷ்டாட்சர மந்திரம். அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லும்போது யூ ஆர் டைரக்ட்லி கனெக்டட் டு
ஸ்ரீமன் நாராயண். அந்த மாதிரி நம்ம வேறவர் வி ஆர் தேர் ஒரு அலாம் செட் பண்ணிடணும். அந்த 11:11க்கு யூ வில் கெட் அன் இன்ஃபர்மேஷன். அதை வச்சுன்னு யூ கேன் ஜஸ்ட் சேன் 11 times ஓம் நமோ நாராயணா. யூ சேன் யூ ஆர் தேங்கிங் ஃபார் யுவர் வெல்ஃபேர். அவ்வளோ நம்ம இந்த கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்றதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி we have started that project. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட நியர்லி 3 to 5 lakhs devotees are chanting அந்த ப்ராஜெக்டில் 11:11க்கு 11 times. இப்போ தான் ரீசெண்டாக இந்த பசங்க எல்லாம் சேர்ந்துன்னு எல்லாருமே சொன்னாங்க 11:11க்கு. அது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பெரிய இப்போ வசுதெய்வ குடும்பமும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சார் சொன்ன மாதிரி 1 lakh ஃபேமிலி ஜாயினிங். January 1st 1 lakh ஃபேமிலி ஜாயின் பண்ணி சேன் பண்ணாங்கன்னா we will be running nearly 100 crores of avattis of Vishnu Sahasranamam. That is highly humanly impossible. அது வந்து நம்மளோட செயல்லையே கிடையாது. எப்படி பண்ணுவோம் அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கு. அது வந்து பகவான் தான் நடத்திக்கிறாரு. With that I pray the Almighty to wish you all the best. Thank you very much for having given me the opportunity. ஓம் நமோ வெங்கடேசாய. இப்போது 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன் அவங்க சொன்னதுக்கு மேலே. ஒன்று வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்ன்றது ஒன்று நம்ம வந்து நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி அறம் பொருள் இன்பம் வீடு 4 இருக்குது. வீடுன்றது நிச்சயம் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் வேணும். நல்ல ஒரு அகாடமிக்கலி அவங்க நல்ல மார்க்லாம் வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னாக்கா ரெகுலராக சொன்னாங்க, ஒருவேளை காலையிலையோ மாலையிலையோ சொன்னாக்கா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பல விதமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பல விதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுடைய வந்து அந்த ஆரோக்கியம்ன்றது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருதுன்னு அதுக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கண்ட்ரோல் குரூப் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னவங்களுடைய பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணிவிட்டு இன்னொரு குரூப் அவங்க சொல்லாதவங்களை மானிட்டர் பண்ண போது இவங்க சொன்னவங்களுடைய பிளட் ப்ரெஷர் சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. நல்ல ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி ரிப்போர்ட்டே பப்ளிஷ் ஆகிருக்கு. அது மாதிரியா பலவிதமான ஒரு இது மெடிக்கல் தென் கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஏற்படும். அதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அது வந்து ஒரு நல்ல கேரக்டர் பில்டிங் சொல்லுவாங்க. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது ஏன்னா நமக்கு நாட்டுக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையானது ஒரு நல்ல குடிமன்கள் தேவை. ஸோ நல்ல குடிமன்கள் தேவைப்படுறதுக்காக தான் நம்ம இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை குழந்தைகளுக்கு சொன்னால் இப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற பேப்பரே அதுதான். சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாக்கா ஹவு டு பில்ட் அ குட் கேரக்டர், எத்திக்கல் வேல்யூஸ் அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ். இந்த 3 பாயிண்ட்டை பற்றி தான் இப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது 16-17 பேர் ப்ரெசென்ட். ஸோ அவங்களே சொல்கிறாங்க இது சொல்லும்போது எங்களுக்கு நல்ல விதமான பல விதமான மாறுதல்கள் ஏற்படுறது அப்படின்ற அவங்களாவே உணர்றாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எல்லா உலகம் முழுக்க எடுத்துன்னு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் உலகம் முழுக்க இந்த ஆன்லைன் கோர்சஸில் எடுத்துன்னு போகிறோம். அதுக்கு பண்ணும்போது இப்போது ஒன்று வந்து நித்தியம்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு 24 மணி நேரமும் அது உங்களுக்கு அந்த இது லிங்க் கூட கொடுப்பார். 24 எப்பயானா நமக்கு வந்து ராத்திரி 11 மணிக்கு திடீர்னு எனக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு எந்த விதமான நியமம் கிடையாது. யார் வேணால் சொல்லலாம், எப்போ வேணால் சொல்லலாம், எங்கே வேணால் சொல்லலாம். அதுதான் அது விசேஷம். அதனால் ராத்திரி 11 மணிக்கு திடீர்னு எனக்கு மனசு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் கொஞ்சம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கணும்னு சொன்னாக்கா அவர் அதில் லாகின் பண்ணார்க்கா யாரான ஒரு 10 பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 24 மணி நேரமும் இது சொல்லிகிட்டே இருக்கக்கூடியதான அது வந்து பெங்களூரில் வெங்கட் ராயலுன்னு ஒருத்தர் அவரை நாமினேட் பண்ணியிருக்கோம். அவர் கூட்டத்தோடு சேர்ந்து தினம் இது என்ன ஆகிக்குன்னா இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே ஒரு 1000 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது 24 மணி நேரமும் 1000 நாள் இப்போ முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா 1000 days முடிய போகுது. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்போனா கேட்கணும், எப்போ வேணால் கேட்கணுன்னாக்கா அதில் லாகின் பண்ணாக்கா அவங்க எப்போ விஸ்வாஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணால் போய் கேட்கலாம். கேட்டுருக்கா அவர் சொன்ன மாதிரியா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேயே அந்த பலஸ்ருதி அது சொன்னாக்கா என்ன பலன் கிடைக்குன்றதில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். சொல்லணுன்றதுக்கு மட்டும் சொல்கிறவங்களுக்கே கிடைக்கும், கேட்கும். எய்தம் சுனியா நித்தியம் எஸ்யாபி பறிக்கேட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா யார்களுக்கு எந்த விதமான குறைகள் இருக்குது என்னுடைய இருக்குது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கோ உடம்பு சரியில்லை, யாருக்கோ வேலை கிடைக்கல, குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சு பண்ணாக்கா நிறைய பேர்களுக்கு அந்த கோரிக்கைகள் நிவர்த்தியாக இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பலன்களும் அவர்களுக்கு ஏற்படுறது. ஸோ அதனால் 24 மணி நேரம் சொல்ல இதுதான் நித்தியம் ப்ராஜெக்ட். நித்தியம்னா எப்பொழுதும் அர்த்தம், வடமொழியில் நித்தியம்னாக்கா எப்பொழுதும். ஸோ 24 மணி நேரமும் 24/7 இது நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு ப்ராஜெக்ட். இரண்டாவது இப்போ அவர் சொன்ன மாதிரியா ஏபிசின்னு ஒரு 3 கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்றது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சரியாக உச்சரிக்கணும். ஏன்னா வடமொழியில் உச்சரிப்புன்றது முக்கியம்.
இப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு அச்சத்தை இன்னொரு அச்சம் சொன்னாக்கா அர்த்தமே மாறி போயிடும். அதனால சரியான உச்சரிப்புக்குன்னு அது ஏ கோர்ஸு. அதற்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ விஸ்வம்னு சொன்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது பி கோர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கும். மூன்றாவது ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம் ஆண்டவன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அவர்களோடு சேர்ந்து அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சம்பந்தப்பட்ட சில சப்ஜெக்ட்ஸ் பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கும் மேலே 2-3 பல்கலைக்கழகங்களோட பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு டிகிரி கோர்ஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ்க்கு ஒரு டிகிரி கோர்ஸ் ஒரு பட்டதாரி கோர்ஸே ஒன்று ஆஃபர் பண்ணோன்னு பேசிட்டு இருக்கோம். முக்கியமாக இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் ஆரம்பித்து மேபி அடுத்த கரிக்குலம் வரும்போது இந்த டிகிரி கோர்ஸே ஒரு 2-3 பல்கலைக்கழகத்தில் கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதை நாங்கள் பர்சியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வி வாண்ட் டு சே தட்.